ஹலோ அம்மா, நான் தான் ரமேஷ் பேசுறேன். ரமேஷ், நீயடா? எங்கடா இருக்க நீ? என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்ட? உன்னை காணாம நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? அம்மா சாரிம்மா, நான் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சூழ்நிலை. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே வந்து உன்னை பார்க்கணும். உங்க அப்பா உன்னை வெளியில தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காருடா. அவரு நானும் உன்னை வந்து பார்க்கணும்டா. எங்க இருக்குன்னு சொல்லுடா. அம்மா இப்ப அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு நானே உங்களை வந்து பாக்குறேன். டேய், ஒரு மகனை பெத்துட்டு நாங்க இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கோம். எங்களை ஏன்டா இப்படி தவிக்க விடுற? அம்மா கொஞ்சம் அலறது நிறுத்துங்க. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்காகத்தான் நான் போன் பண்ணேன். உதவியா? என்னடா உதவி? எனக்கு உடனடியா 1 லட்ச ரூபாய் பணம் வேணும். அதை எப்படியா ஏற்பாடு பண்ணி கொடுங்க. என்கிட்ட ஏதுடா பணம்? உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் சேர்த்து வச்சிருக்கிறேனா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அப்பாவுக்கு தெரியாம அந்த பணத்தை எனக்கு ரெடி பண்ணி நீங்க கொடுங்க. எப்படிடா முடியும்? அப்பாவுக்கு வேற தெரியக்கூடாதுன்னு சொல்ற. இத பாருங்கம்மா, போனை எடுத்ததும் மகனே மகனே அழுகுறீங்களே, அந்த பாசம் உண்மைன்னா எனக்கு நீங்க எப்பாடு பட்டாலும் அந்த பணத்தை கொடுத்தாகணும். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? டேய், சரி, நான் முயற்சி பண்றேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சீரியஸா சொல்றேன். கண்டிப்பா எனக்கு பணம் தேவைப்படுது. இன்னொரு விஷயம், இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சாலோ இல்ல பணம் இல்லைன்னு நீங்க கையை விரிச்சாலோ என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. டேய், என்னடா என்னென்னவோ சொல்லி பயமுறுத்துற. நான் முயற்சி பண்றேன்டா. டேய், உடம்பு நல்லா இருக்குல்ல? உடம்புல நல்லாதான் இருக்கு. வேளா வேளைக்கு நல்லா சாப்பிடுப்பா. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன, போன வச்சுட்டுமா? டேய், நீ எங்க இருக்கேன்னு சொல்லுடா, நான் வந்து பாக்குறேன்டா. அதெல்லாம் வேணான்னு சொல்றேன்ல, வச்சிடுறேன். பணத்தை ரெடி பண்ணுங்க. டேய் ரமேஷ், எல்லா பஸ்ஸோட முன்னாடி போயிடலாம் சார். வாங்க சார், ஏறுங்க சார். சார் யோசிக்காதீங்க. இறங்குமா, பையன் டக்குனு ஏறுங்க சார். சரிப்பா. வாங்க சார், சீப்பு தான் சார். சீக்கிரம் போய் சேர்ந்தலாம் சார். 6 ஹவர் எல்லா பஸ்ஸோட முன்னாடி போய் சேர்ந்தலாம் சார். மதுரை சார், மதுரை மதுரை மதுரை. வந்து ஏறுவா, ஏறு சார். வாங்க சார். அம்மா, இந்த பஸ்ல ஏறுமா. பாத்து ஏறுமா. அதெல்லாம் லேட்டா போகுமா, இதுல ஏறுமா. கம்மிதாமா, ஏறுமா. குடும்பணிக்கா. போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்றான். பண்றேண்ணே. உன் ஃபோன் வர வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். இல்லைண்ணே, போன உடனே பண்றேண்ணே. டேய், உன் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மீட்டிங்கே போக வேண்டாம். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. போய் சேர்ந்த உடனே கண்டிப்பா பண்றேண்ணே. சரி, நீ இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன சொல்ற மாணிக்கம்? போன உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு மறுபடியும் சொல்றாரு. அம்மா, காலையில வரைக்கும் பஸ்ல உக்காந்துட்டே தாம்மா போனோம். கொஞ்ச நேரம் கீழே நின்னுட்டு வரலாம். வாமா. நிக்கலாம், வாங்க, டைம் இருக்கு. சரிப்பா, இறங்கு. முதல்ல நீ இறங்குமா. செல்வம், மாணிக்கம் எங்கடா? 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாருமா. மா, சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. ஒரு பொம்மை கடை இருந்தது, போய் குழந்தைக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தேன். இந்தம்மா, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கம்மா. என்னம்மா? நான் எடுத்த முடிவு சரியானது தானே? என்ன நிர்மலா சொல்ற? அண்ணே, இத்தனை நாள் நான் நம்ம வீட்டுல இருந்தனே, அப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? அப்ப நான் இருந்தது
சாப்பிட்டது எல்லாமே உன் தயவுல தான். ஆனாலும் உனக்கு என் குழந்தைக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு தோணல பாத்தியா? ஆனா இப்போ நாங்க தனியா பிரிஞ்சு போறோம் தெரிஞ்சு உன் மனசுல பட்டு ஓடி போய் மூச்சு வாங்கி இந்த பொம்மையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்க பாத்தியா? இதுதானே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனிச்சு இருந்தா தானே பாசம் வெளிப்படும். உன்னை குறைப்படுத்தி பேசணும், நான் அப்படி பேசல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன. நீ என் குழந்தைய ரொம்ப அதிகமா நேசிப்ப. உன் பாசத்து மேல நான் ஒண்ணு சந்தேகப்படல. ஆனா வேலைக்கு இருக்கிறதா நான் எடுத்த முடிவு சரிதானே இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. எனக்கு மனசுல ஓரமா கொஞ்ச நெஞ்சு இருந்த குழப்பம் இனிமேல் இருக்காதுன்னு இருக்காது. நிர்மலா, நீ முன்னாடியெல்லாம் ரொம்ப மூர்க்கத்தனமா இருப்ப. இது இது எனக்குள்ள இருக்கிற குணம் தான். ஆனா காலம் அந்த மூர்க்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கு. அதே மாதிரி உனக்குள்ளயும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குமா? இப்படி இப்படி பக்குவமா பேசும்போது என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? ஆனா சந்தோஷமா இல்ல. நீ அழுதாலும் பிடிவாதம் பிடிச்சாலும் என் கூட இருக்கிற நிர்மலா தான் எனக்கு வேணும். நீ பேசுறது கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது சரியானது இல்லைன்னு இத்தனை நாள் அனுபவத்துல நான் உணர்ந்துட்டேன். என்ன நினைச்சு தயவு செஞ்சு வேதனைப்படாதே பிளீஸ். நீ 1000 தான் சொன்னாலும் உன்னால என்னை விட்டு பிரிஞ்சல இருக்க முடியாதுமா. கூடிய சீக்கிரம் இந்த அண்ணனை தேடி வருவேன். அது வரைக்கும் நீ உன் இஷ்டப்படி எவ்வளவு நாள் வேணாலும் தனியா இருந்துக்க. ஆனா நிச்சயமா என்ன தேடி வருவேன். அண்ணே, வண்டி கிளம்ப போகுது. வரேன். பாத்துமா. வர மாணிக்கம். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. நடுறத்துல பத்திரமா பாத்துக்கோ. இன்னொன்னு வைக்கவா? போதும். மாமா உங்களுக்கு? போதும்.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க. உட்காருங்க. இது பாருங்க, நான் எதையுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுலயும் நான் என்ன பண்றேங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதனால உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் ஓப்பனா சொல்ல போறேன். டென்ஷன் ஆகாம காச்சு மூச்சுன்னு கத்தி சவுண்ட் கொடுக்காம ஒழுங்கா உட்கார்ந்து நான் சொல்றத கேட்கணும். ஓகேவா? இது நம்ம தலையெழுத்தா, ஜாதக கோளாறா, இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியமானு எனக்கு சொல்ல தெரியல, புரியல. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாம 2 பேரும் எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத 3வது மனுஷங்க யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம 2 பேரோட மனசாட்சியை கேட்டாலே போதும். அது சீனு காரி துப்புற சத்தம் கேட்கும். நடந்தது நடந்து போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணுங்கிறது தலையில ஸ்ட்ராங்கா எழுதியாச்சு. குழந்தைங்களும் பிறந்தாச்சு. அதனால வேற வழியே இல்ல. நாம 2 பேரும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும். அதுக்காக எல்லாத்தையும் உங்ககிட்ட எதிர்பார்த்து ஒட்டுமொத்தமா அரிசி, பருப்பு, பால் பவுடர், மருந்துன்னு உங்ககிட்ட கையேந்தி நிக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் அன்னைக்கே முயற்சி பண்ணேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் வேலையும் நீங்க கெடுத்தீங்க. உடைஞ்சு போன. மறுபடியும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. செல்வம் மூலமா. அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கும் போனேன். நீங்க நினைக்கிறது கரெக்ட். அன்னைக்கு நான் அக்கவுண்ட்ஸ் புக் படிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சந்தேகமும் கரெக்ட். அடுத்த நாள் எனக்கு வந்த காய்ச்சல், போய் நடிப்பு. நான் உங்களை இப்படித்தான் ஏமாத்தி ஆகணும். வேற வழி இல்ல. அப்படித்தான் அந்த இன்டர்வியூக்கும் போயிட்டு வந்தேன். இப்ப எனக்கு அந்த வேலையும் கிடைச்சிடுச்சு. நாளையில இருந்து நான் வேலைக்கு போறேன். குழந்தைங்களை பார்த்துக்க ஆளும் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆக எனக்கு அந்த கவலையும் இல்ல. நீங்க இதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இந்த வேலைக்கு போகத்தான் போறேன். நீங்க என்ன தடுத்தாலும், என்ன அடிச்சாலும், மிரட்டினாலும், தற்கொலை பண்ணிக்குவேன்னு என் கண்ணு முன்னாடி கழுத்துல கயிறை மாட்டிக்கிட்டு தூக்குல தொங்குவேன்னு என்ன மிரட்டினாலும், தொங்குங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டே இருப்பேன். சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்க பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான வேலைகளை பார்ப்பேன்.
ஆனா மறுநாள் கண்டிப்பா ஆபீஸ்க்கு போயிடுவேன். ஏன்னா எனக்கு என்னோட குழந்தைகளும் வேலையும் தான் முக்கியம். இந்த உலகத்துல வேற எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சோ உங்களோட இந்த கிரிமினல் புத்தி, உருட்டல், மிரட்டல், டென்ஷன், அழுக இதை எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமா இருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, என் வேலையை என்ன பார்க்க விடுங்க. என் குழந்தைங்களை நான் நிம்மதியா வளர்க்கணும். புரியுதா? இதுக்கு மேலேயும் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. லீலா, என்னம்மா சொன்னா? ஒன்னும் சொல்லல மாமா. எதுவும் பேசாம படுத்துட்டாரு. நான் போன உடனே கண்ணை மூடிக்கிட்டாரு. அவன் ஒன்னும் பேசாம இருக்கிறத நினைச்சாதாம்மா எனக்கு பயமா இருக்கு. அவன் கோவத்துல என்ன வேணாலும் பண்ணுவாமா. இது எந்த ரூபத்துல எப்படி வெளிப்படும்னு எனக்கு தெரியலம்மா. எப்படி அவனால இவ்வளவு அமைதியா இருக்க முடியுதுன்னு தெரியலையே. வேற ஒண்ணும் இல்ல மாமா, என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தாருல்ல, அந்த அதிர்ச்சி தான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ தூங்கும்போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. அவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாதுமா. இதோ பார், நீ தூங்கும்போது கதவை சாத்த வேண்டாம். நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேம்மா. மாமா, எனக்கும் பயமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பார்க்கலாம்.